Hello students, digital principles number conversions அப்படிங்கிறது important concept because how the numbers, we are giving the numbers in the format of a decimal value, but it was stored in the format of either octal, binary, then hexadecimal value. இந்த number conversions perform பண்ணுறது தான் லாஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி we have seen about the how to the value of decimal is converted to binary, octal and also the hexadecimal. Now we have to consider in the format of the binary value is how to convert it as the decimal conversion. So suppose நம்ம சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எந்த ரெப்ரசன்டேஷனில் இருக்கும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ரெப்ரசன்டேஷனில் தான் இருக்கும். அப்போ அந்த வேல்யூவை இவன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் நம்ம யூஸ் பண்ணுற டெசிமல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா இப்போ உள்ள நம்ம ஸ்டெப்ஸ் கன்சிடர் பண்ண போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் ஹியர் இட் வாஸ் த கிவன் பைனரி நம்பர். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரம் த லெஃப்ட் மோஸ்ட் டு ரைட் மோஸ்ட் டு லெஃப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது நம்ம மேக்ஸில் ஃபாலோ பண்ணுற பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு 0th பிளேஸ், அப்புறம் 1th, அப்புறம் 10th அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த 0th பிளேஸை தான் நம்ம 1th பிளேஸாக கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே பூலியன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் எதில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஜீரோஸ் ஆர்வேஸ் 1 இருக்கும். அதனால் 0th பிளேஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈவன் நம்ம அறையில் கூட நம்மளுக்கு a of 0 அப்படிங்கிறத நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பிளேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தெர் வாஸ் ரெஃபர்ட் அஸ் த, இப்போ எக்ஸாம்பிள் அந்த 1 அப்படிங்கிறதா இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 1 into 2 to the power of 0 அதனுடைய பொசிஷன் வேல்யூ வச்சு இங்கே இண்டிகேட் பண்ணுறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னது இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது. தெர் வாஸ் 1 into 2 to the power of 1. அடுத்தது 0 into 2 to the power of 2. நெக்ஸ்ட்டு இந்த 1 into 2 to the power of எத்தனை பொசிஷன், இங்கே 0 1 2, அதனால் இந்த வேல்யூக்கு பேர் என்னது 3. நெக்ஸ்ட் அப்படி கன்சிக்யூட்டிவாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். 0 into 2 to the power of 4. நெக்ஸ்ட் 1 into 2 to the power of 5. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 is equal to 1. அப்போ 1 into 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் பிகேமஸ் என்னவா மாறிடும், 1ன்னு வந்துடும். 2 to the power of 1னா என்ன, ஈக்குவலன்ட்டு 2 தான். அப்போ 1 into 2ங்கும் போது ரிசல்ட் பிகேமஸ் 2. இங்கே 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 0வாக தான் அப்பியர் ஆகும். ஸோ தட் இட் வாஸ் அ 0. நெக்ஸ்ட்டு 2 to the power of 3. 2 to the power of 3யோட வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2, that was the 3 times we have to multiply the 2. Okay, 3 times multiply பண்ணோம்னா 2 into 2 4, 4 into 2 8. So 1 into 8 how much, 8 அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது அந்த 8 into 2, பிகாஸ் இங்கே 2 into the power of 4 நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்கு மறுபடியும் 2 into 2 into மல்டிப்ளை பண்ணணுங்கிற நீடட் கிடையாது. பெட்டர் இந்த 8 இப்போ அடிஷ்னலாக என்ன ஆகுது, அகெயின் 1 பவர் ஆஃப் 2 இன்க்ளூட் ஆகுது. அப்போ 8 into 2 16. 16 நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிற வேல்யூ எதனோட, 0வோட. ஸோ எனிதிங் இன்டு த 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற வேல்யூக்கு வந்துடும். இப்போ இதோட வேல்யூ 16 அசியூம் பண்ணாதான் இங்கே 2 to the power of 5க்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டா 2 into 2 into நம்ம மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே 16 into 2ங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ரிசல்ட் வரும், 32. ஸோ 1 into 32 became as a 32. then அதோட வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1 plus 2 plus 1 plus 2 3, 3 plus 8 11, அதோட வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 13. ஸோ 3 ரிமைண்டர் 1 ஆட் பண்ணிங்கன்னா 43. ஸோ நம்மளுடைய கிவன் பைனரி நம்பரை ஹவு டு கன்வெர்ட் அஸ் த டெசிமல் நம்பர் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறதா இதனுடைய ஒர்க். சப்போஸ் வி ஆர் ஹேவிங் த பைனரி நம்பர் வித் டெசிமல் பிளேசஸோட இருக்குது, டெசிமல் பாயிண்ட்டோட இருந்தது அப்படின்னா அதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஜஸ்ட் இதனோட வைஸ் வர்ஸா. இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னது, இது இன்டிஜர் பார்ட், இது ஃப்ராக்ஷனல் பார்ட்டை நம்ம அங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இன்டிஜர் பார்ட்டை ஏற்கனவே நம்ம லாஸ்ட் சம் ஃபாலோ பண்ண அந்த மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ எப்படி ஃபாலோ பண்ணுவோம், 0 into 2 to the power of 0, பிகாஸ் இதுதான் 0th பொசிஷன். அதுக்கடுத்து இது என்னது 2 to the power of 1th பொசிஷன். அப்போ 1 into 2 to the power 1. அப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட் ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஓகே, இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே வரும்போது இட் வாஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த லெஃப்ட் பொசிஷன். அப்போ 2 to the power of ஃப்ராக்ஷனல் போது 1/10 தான் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் சொல்கிறோம். 1/10 ஈஸியாக எழுதணும், எப்படி எழுதலாம், -1 அப்படின்னு 1 power -1 அப்படின்னு எழுதுனீங்கன்னா that was equal to 1/10ங்கிறத அசிம்ஷன். அப்போ அதை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பைனரி நம்பரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் த 2ங்கிறதா அதோட பேஸ் வேல்யூ. தென் இதனோட வேல்யூ என்னது, ஃப்ரம் த ஃப்ராக்ஷனல் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 2 to the power of -1. கன்சிடர் ஹியர் இந்த 1க்கு தான் நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த 1ஓட வேல்யூ 1 into 2 to the power of -1. அதுக்கடுத்து என்ன இருக்குது, 0 into 2 to the, அப்படி இன்க்ரீசிங் ஆர்டரில் போகும், 2 to the power of -2. நெக்ஸ்ட்டு 1 into 2 to the power of -3. நெக்ஸ்ட் 1 into 2 to the power of -4. சப்போஸ் நம்ம வெல் நோனாக இருந்தோம்னா டேரெக்டாக அதனோட வேல்யூஸ் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வாட் இஸ் 2 to the power of 4 அப்படிங்கிறது போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் ஹியர்
2 to the 1 by 2 னா என்னது 0.5 அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எழுதிடும் 1 into 0.5 அடுத்து 2 into இது 0வில் மல்டிப்ளை பண்ணுறதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தேவையில்லை எந்த விதமான கால்குலேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணணும்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0.0 ரெப்ரசன்ட் பண்ணிடும் இங்கே வரும்போது இட் வாஸ் டிவைடட் பை 2 to the power of 8 2 power 3 ஓட வேல்யூ என்னது 8ன்னு வரும் அப்போ 1 by 8 ஓட வேல்யூ என்ன இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே 0.125 ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் மேக்ஸில் யூஸ் பண்ணுற டிவிஷன் தான் இங்கே 8ஆல் என்ன பண்ணணும் 1 டிவைட் பண்ணணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்போ 0.125 எப்படி அப்பேர் ஆகும் 1 8ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ளேஸ் பண்ணுவோம் 0 பாயிண்ட் ஏன்னா இதில் வேறு டிஜிட்ஸ் இல்லை அதனால் அதை கன்சிடர் பண்ணிடுறோம் அப்போ இட் பிகேம் அஸ் என்னவா மாறி இருப்போம் 10ன்னு மாறிடும் டெசிமல் பிளேசஸ் வச்சு 10க்குள்ள how many times 8 இருக்கு 1 டைம் ஸோ இட் வாஸ் பிகேம் அஸ் 8 அதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2ன்னு உங்களுக்கு அப்பேர் ஆகும் ஓகேவா ஸோ தட் இஸ் த 2 நெக்ஸ்ட் 2ம் 8ஆல் டிவைட் ஆகாது ஆனால் இதுக்கு நம்ம ஒன்ஸ் ஏற்கனவே பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தனால மறுபடியும் இங்கே 0 இன்க்ளூட் பண்ணணும்னா நீடட் இல்லை அப்போ 2ஓட 0 சேர்த்திங்கன்னா how many times within the 20க்குள்ளே 8 இருக்கும் that was 2 times that was referred as the இங்கே வந்திருக்கு பாருங்க 2 then 2க்குள்ள 2 8s are 16 ரிமைண்டர் என்ன இருக்கும் 4 4ஓட 0 சேர்த்திங்கன்னா 40 8 5s are என்ன வந்துடும் 40 அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0.125 இதுதான் அதனோட வேல்யூ ஆஃப் கால்குலேஷன் நெக்ஸ்ட் ஒன் என்னது 2 to the power of 4 2 to the power of 4னா என்ன இருக்கும் 16 அப்போ 1 by 16ஓட வேல்யூ என்னது 0.0625 அப்படிங்கிறது ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு தென் கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா நம்மளோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ சப்போஸ் இட் வாஸ் ஹேவிங் த ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் அதனுடைய டெசிமல் சிஸ்டத்தை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த சிஸ்டம் ஈஸியாக அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எதுக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஆக்டல் டு டெசிமலுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஆக்டல் நம்பர் பொறுத்த வரைக்கும் அதனோட பேஸ் வேல்யூ என்னது 8 அப்போது அங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே எதால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க 8ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அப்போ 4 into 8 to the power of 0 தென் ஏன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ நம்ம நம்பர் 4ல் இருந்து இதை தான் ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணுது அடுத்து 2 into 8 power 0க்கு அடுத்து 8 power 1 அடுத்து 7 into 8 power 2 ஸோ இதுதான் அதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டெப்ஸ் அப்போது anything to power of 0 is equal to 1ன்னு வந்துடும் 4 into 1 4 எழுதிடலாம் 8 2s are 16 8 ஸ்கொயர் எவ்வளவு 64 into 7 போது 448 இது சம் அப் பண்ணிங்கன்னா the result became as a 468 இது எப்படி அங்கே பைனரி நம்பருக்கும் போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணுமோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்டல் டு டெசிமலில் நம்ம எதனோட இது பண்ணணும் அதனோட பேஸ் வேல்யூ 8 ஸோ தட் 8ஆல் மல்டிப்ளை பண்ணி டு த பவர் ஆஃப் அதனுடைய பொசிஷனை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் தட் வாஸ் ஈக்குவல் டு 468 த சேம் ஒர்க் ஃபார் ஆக்டல் டு டெசிமல் வித் த ஃப்ராக்ஷனல் வேல்யூவோட இருந்ததுன்னா assume that 246 தான் இந்த மெத்தடுக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கிற பார்த்துருக்க மெத்தட் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் 6 into 8 to the power of 0 then இது செகண்ட் பொசிஷனில் இருக்குது அப்போ 4 into 2 to the 8 to the power of 1 then 2 into 8 to the power of 2 அப்படி இன்க்ரீசிங் ஆர்டரில் போகும் இங்கே வர்றப்போ ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ அதனுடைய இன்வர்ஸ் வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்போ மைனஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் என்ன வரும் 2 by 8 to the power of -1 அடுத்து இதோட வேல்யூ வரும்போது 8 into 8 to the power of -2 then corresponding values apply பண்ணிங்கன்னா 8 ஸ்கொயரோட வேல்யூ 64 2 into 64 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 128 then 4 8s are 32 1 6 is 6 1 by 8 ஓட வேல்யூவை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பைனரி கன்வர்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் அந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ண மாதிரி தான் இங்கேயும் 1 by 8 போட்டிங்கன்னா 0.125 வரும் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேல்யூவை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குது அதேமாதிரி 8 ஸ்கொயருங்கும் போது 1 by 64 அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி தென் அந்த வர ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணணும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும் தென் ஃபைனலாக இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா வி காட் த கரஸ்பாண்டிங் ஆக்டல் நம்பர் வித் ஃப்ராக்ஷனல் வேல்யூவோட இருக்கிற பைனரி டெசிமல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 166.375. That's all about the today's class, students. Next we will consider about the how to convert the hexadecimal number to corresponding what is the number decimal number convert பண்றதுன்னு கன்சிடர் பண்ணலாம். Thank you.